ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த 12th ஃபிசிக்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஒரு மாடலாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்குப்பா. இப்போ ஜாயின் பண்ணி போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட தொடர்ச்சியாக வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பின்வருவனற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கான சரியான காரணம் எது டேஷ். செகண்ட் ஒன், ஒளியின் குறுக்கலை பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு டேஷ். தேர்ட் ஒன், இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று வி வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாட்டில் கியூ அளவு மின்னோட்டம் கொண்ட மின்துகளை சேமிக்கிறது. தட்டுக்களின் பரப்பளவும் தட்டுக்களுக்கு இடையான தொலைவும் இருமடங்கானால் பின்வருவனற்றுள் எந்த அளவு மாறுபடும். ஃபோர்த் ஒன், ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் 240 வோல்ட்ஸில் செயல்படுகிறது. அதன் மின்தடை 120 ஓம் எனில் அதன் திறன் டேஷ். ஃபிஃப்த் ஒன், புவி காந்த புலத்தின் செங்குத்து கூறும் சம மதிப்பை பெற்றுள்ள இடத்தின் சரிவு கோணத்தின் மதிப்பு டேஷ். சிக்ஸ்த் ஒன், காந்த இருமுனை திருப்புத்திறனில் அழகியாது. செவன்த் ஒன், ஏற்று மின்மாற்றியின் நிபந்தனையாது. எய்த் ஒன், ஒரு அலைவுறும் எல்சி சுற்றில் மின்தேக்கியில் உள்ள பெரும் மின்னோட்டம் Q ஆகும். ஆற்றலானது மின் மற்றும் காந்த புலங்களில் சமமாக சேமிக்கப்படும் போது மின்னோட்டத்தின் மதிப்பு டேஷ். நைன்த் ஒன், ஃப்ரான்ஹோஃபர் வரிகள் எவ்வகை நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு. டென்த் ஒன், காமா இ அலைநீளம் கொண்ட எலக்ட்ரான் மற்றும் காமா பி கொண்ட போட்டான் ஆகியவை ஒரே ஆற்றலை பெற்று இருப்பின் அலைநீளங்கள் டேஷ். 11th ஒன், ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் கொண்ட ஒரு உலோக பரப்பின் பயன் தொடக்க அலைநீளம் டேஷ். 12th ஒன், எந்திரனியல் துறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் யாவை. 13th ஒன், ஏற்பான் மின்னோட்டத்திற்கும் அடிவாய் மின்னோட்டத்திற்கும் இடையான விகிதம் என்ன. ஓகேங்களா? 14th ஒன், இந்த சுற்றுக்கு இணையானது டேஷ். 15th ஒன், சராசரி ஆயுட்காலத்தை சிதைவு மாறிலியினால் பெருக்க கிடைப்பது டேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பசங்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்க. இதுதான் பல கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக டவுட் வரும் பசங்களை அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதில் இது மட்டும் படிச்சுட்டு போட்டுமா கேட்காதீங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான வினாத்தாளனுக்கு எடுப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி வச்சுங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 6 எழுதினா போதும்ப்பா. வினாயின் 24 மட்டும் தான் கட்டாய வினாவாக இருக்குது. 16th ஒன்னை பொறுத்த வரைக்கும், இடியுடன் கூடிய மின்னலின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தடியிலோ நிற்பதை காட்டிலும் காரினுள் இருப்பது பாதுகாப்பானது ஏன். 17th ஒன், மின்தடை வெப்பநிலை என்ன என் வரையறு. 18th ஒன், விசையின் அடிப்படையில் ஆம்பியர் வரையறு. 19th, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறு. 20, அகச்சிவப்பு கதிர்களின் பயன்களை கூறுக. 21, ஒளியின் மீளும் கொள்கை என்றால் என்ன. 22, குறுக்கிட்டு விளைவிக்கும் விளிம்பு விளைவிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. 23, தாவு பரப்பு வரையறு. 24, ரேடான் உள்ள சிறு அளவு கதிரியக்க பொருள் 60% சிதைவடைய ஆகும் காலத்தை கணக்கெடுக்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பகுதி ஈப்பா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 6 எழுதினா போதும். வினாயின் 33 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. ஓகேங்களா? 25 பொறுத்த வரைக்கும், இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை தருவி. 26, காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி குறிப்பு வரைக. 27, மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. 28, உட்கவர் நிறமாலையின் வகைகளை விளக்கவும். 29, புரூஸ்டர் விதியை கூறி நிரப்பி. 30, டி மார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும். 31, கோளக அடியில் F மற்றும் Rக்கு இடையான தொடர்பினை வருவி. 32, ஒளி உமின் மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. 33, 10⁻⁻⁶ m², குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு தாமிர கம்பி வழியே 2A மின்னோட்டம் செல்கிறது. ஒரு கன மீட்டரில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8 × 10⁻25 எனில் மின்னோட்ட அடர்த்தி மற்றும் சராசரி இழுப்பு திசை வேகத்தை கணக்கிடுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ் நல்லா படித்து வச்சுருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பசங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 5 எழுதினா போதும். சரிங்களா? ஸோ 34 வந்து பார்த்தீங்கன்னா, மின் இருமுனை ஒன்றினால் உருவாகும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக அல்லது லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. ஓகேங்களா? 35ல் வந்து பார்த்திங்கன்னா, மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின்
நுண்வடிவத்தை பெறுக அல்லது ஸ்னெல் சாளரம் அல்லது 6 ஒளியூட்டலுக்கான சமன்பாட்டை பெறுக. 36 காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையை வருவி அல்லது ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து அவது சிறுமித்திற்கான நிபந்தனை பெறுக. ஓகேங்களா. 37 ஸோ மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அல்லது போர் அணுமாதிரியை பயன்படுத்தி ஹைட்ரோஜன் அணுவின் எண்ணாவது வட்டப்பாதையின் ஆரம் மற்றும் திசை வேகத்திற்கான கோவையை பெறுக. 38 காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளின் சார்பு திசையமைப்பு மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் முறையை விவரி அல்லது தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவது விவரிக்கவும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் பக்கம் பாட்டி வச்சுருங்கப்பா. இது பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைஸ் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணும்போது போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.